I'm a new creation. I'm a brand new man. Old things are past. இப்படியெல்லாம் மாவட்டம் தோறும் நடக்கல. நான் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் மலேசியாவிலிருந்து திரும்பினேன். அங்கே நான் செல்லும் இடமெல்லாம் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உங்கள் மாநிலத்தில் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியாமே, ஒவ்வொன்றிலும் பல்லாயிரம் பேர் வருகிறார்களே, இவ்வளவு லட்சம் புத்தகங்கள் அங்கே விற்பனையாகின்றன என்று படிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்கவில்லையே. எங்கள் நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழ் நூல்கள் கிடைக்கலையே. நீங்கள் உங்கள் அரசிடம் சொல்லி எங்களுக்கும் ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யுங்கள்ங்கிறாங்க. உண்மையில் தமிழக அரசு கொஞ்சம் இன்னும் மனம் வந்தால் உலகம் முழுவதும் புத்தக கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யும். அதற்கான மனமும் அதற்கான சாத்தியங்களும் நம்மிடம் இருக்கின்றன. அப்படி ஒரு சிறப்பான புத்தக கண்காட்சி திருச்சி மாவட்ட நிர்வாகம் நடத்துகிறது. அதற்காக மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு நான் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புத்தக கண்காட்சி நடத்துவது என்பது புத்தக விற்பனை நடத்துவது அல்ல. புத்தக விற்பனையின் ஊடாக இங்கே இத்தனை படைப்பாளிகள் கௌரவிக்கப்பட்டாங்க, இசைக்கலைஞர்கள் உள்ளிட்ட பல கலைகளைச் சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்பட்டாங்க. ஒரு இளம் மாணவி பேசுவதற்கான மேடை கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு துறை சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான முக்கியமான கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த மாவட்டத்தினுடைய கலையும் இலக்கியமும் பண்பாடும் மேன்மையுடைய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைக்கிறார். நிர்வாகம் நடக்கிறது. நந்தலாலா போன்றவர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு என்னுடைய மனமிழந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி இவர்கள் செய்வதற்கான வசதி இருக்கிறது. ஆனால் உங்களைப் போல நேரத்தை ஒதுக்கி கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள் இல்லையா, உங்களுக்குத்தான் என் முதல் வணக்கம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த வேலைகளை எல்லாம் விட்டு, குடும்பத்தை விட்டு, இன்னும் சொல்ல போனால் வீட்டில் காத்திருக்கக்கூடிய 100,000 பிரச்சனைகளை விட்டு கொஞ்சம் இலக்கியம் பேசலாம், எழுத்தை கேட்கலாம், புத்தகங்களை தெரிந்து கொள்ளலாம், எழுத்தாளர்களுடைய உரை கேட்கலாம் என்று நினைக்கக்கூடிய மனது இருக்கும் வரை இலக்கியம் இருக்கும். இது போன்ற இயக்கங்களும் தொடர்ந்து செய்யும். ஆகவே இந்த திருச்சிக்கு வருவதும் திருச்சி புத்தக கண்காட்சியில் உரையாற்றுவதும் நான் மிகவும் விரும்பி செய்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டின் வேறு எந்த நகரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்சிக்கு உண்டு. இது கல்வியால் புகழ்பெற்ற நகரம். படிப்பதற்கென்று இங்கேதான் வருவார்கள். ஆக்ஸ்போர்டை பற்றி சொல்லுவார்கள் இல்லை, நீங்கள் ஆக்ஸ்போர்டுக்கு போகிறீர்கள் என்றால் வேறு எதுவுமே கேட்க மாட்டார்கள். கல்வி பயில செல்கிறீர்களா என்று கேட்பார்கள். அதுபோல திருச்சி என்பது நூற்றாண்டுகளாக கல்விக்கு புகழ்பெற்ற நகரம். இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அமைதியும் சரி, நல்ல தண்ணீர், நல்ல காற்று, இயல்பான வாழ்க்கை என்று நீங்களெல்லாம் நாங்கள் பொறாமைப்படும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னையில் இப்படியெல்லாம் இவ்வளவு நிதானம் இல்லை, இவ்வளவு நல்ல காஃபி இல்லை, நல்ல தண்ணீர் இல்லை, நல்ல காற்று இல்லை. அதனால் இந்த திருச்சிக்கு வரும்போதெல்லாம் நான் உண்மையில் ஒரு சந்தோஷம் அடைவேன். இது ஒரு அமைதியான இடம். நான் அறிந்தவரை திருச்சியில் எந்த மத சண்டைகளும், ஜாதி கலவரங்களும், பிரச்சனைகளும் வந்ததே இல்லை. இந்த மக்கள் பன்முகப்பட்டவர்கள், இணைந்து வாழ்கிறார்கள், இணைந்து மேன்மைகிறார்கள். வெளியிலிருந்து யார் வந்தாலும் அரவணைத்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு பண்பாட்டினுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். இன்னொரு பக்கம் சிராப் பள்ளியாக இருந்த நகரம் இது. சமணர்கள் தலை தோங்கிய நகரம், தமிழ் பள்ளி அமைத்த நகரம். இந்த நகரத்தினுடைய வரலாறு என்பது மிக நீண்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே அவையில் இந்த வரலாற்றினுடைய சுவடுகளை சொன்னேன். அதனால் திருச்சியில் பேசுவது என்பது எனக்கு மகிழ்ச்சியானது. அதிலும் நண்பர் நந்தலாலா அழைக்கிறார் என்றால் நான் எப்போதும் வருவேன். அவருக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. அவர் ஒரு முறை என்னுடைய நூல் வெளியீட்டில் என்னுடைய நூல் ஒன்றை பற்றி பேசினார். இன்று வரை நான் ஒவ்வொரு ஆண்டு நூல் வெளியீட்டின் போதும் ஒருவர் கேட்பார், நந்தலாலா வருவாரா சார், பேசுவாரா சார். அப்படி ஒரு சிறப்பான உரையை நான் இதுவரை என் புத்தகங்களுக்கு எதற்கும் கேட்டதே கிடையாது. அவர் உண்மையில் அவருடைய உயரம் மிக அதிகம். அவர் தன்னை எப்போதுமே கொஞ்சம் கீழே வைத்துக் கொள்கிறார். அது போன்ற ஒரு நல்லோர் இருக்கக்கூடிய சபையில் பேசுகிற இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியை எழுத்தாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த 10ஆம் தேதிக்கு என்ன சிறப்பு என்றால் அன்றுதான் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படும் போது உலகின் எந்த தேசத்தைச் சேர்ந்த ஒரு படைப்பாளி அங்கீகாரம் பெறுகிறார் என்று அந்த விருது கிடைத்த மறுநாள் அவர் உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளராக அங்கீகரிக்கப்படுவார். எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை, வருத்தம் என்ன என்றால் அந்த பட்டியலில் இதுவரை ஒரு தமிழ் எழுத்தாளர் பெயர் இடம்பெறவே இல்லை. 120 ஆண்டுகளாக இலக்கியத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து தாகூர் தான் அதை வென்றிருக்கிறார்.
வேறு எவருக்கும் அந்த பட்டியலில் இடமில்லை. ஆனால் உலக இலக்கியத்தில் அந்த நோபல் பரிசு பெற்ற படைப்பாளிகளுக்கு நிகரான படைப்பாளிகள் தமிழில் இருக்கிறார்கள். கவிஞர்களாக இருக்கலாம், சிறுகதை ஆசிரியர்களாக இருக்கலாம், நாவலாசிரியர்களாக இருக்கலாம், அதற்கு தகுதியானவர்கள் தான். ஆனால் நமக்கு அந்த அங்கீகாரம் தான் கிடைக்கவில்லை. உலகின் கவனம் இன்னும் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழ் படைப்பாளிகளின் மீதும் விழவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எதற்காக?